இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை யூதர்கள் இயேசுவினிடத்தில் அழைத்து வந்து, இந்த பெண்மணியை கையும் களவுமாக நாங்கள் பிடித்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அதை கண்டுகொள்ளாமல் தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். விடாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை அழைத்து வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுள் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அந்த பெண் மேல் எரியட்டும் என்று சொல்லுகிறார். நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஒருவர் பின் ஒருவராக அனைவருமே கற்களை கீழே போட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, நிமிர்ந்து பார்த்து ஆண்டவர் இயேசு அந்த பெண்மணியினிடத்தில், அம்மா, எவரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். நானும் உன்னை தீர்ப்பிடேன், நீ சென்று இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த பெண்ணினுடைய மனமாற்றம் உருவாக ஆண்டவர் பயன்படுத்தின ஒற்றை வார்த்தையை குறித்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பெண்மணியை ஆண்டவர் அம்மா என்று அழைக்கிறார். ஒரு பெண்ணினுடைய கற்பு தாய்மையிலே முடிய வேண்டும். ஆனால் இந்த பெண்மணி பலரோடு உள்ள தவறான உறவினால் அதை அழித்து விட்டாளே என்று ஆண்டவர் மிக மறைமுகமாக அந்த பெண்மணிக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த ஒற்றை வார்த்தை தான் அந்த பெண்மணியை முழுவதுமாக மன்னித்திருக்க முடியும். தான் அனுபவித்து வந்த மன காயங்களை எல்லாம் ஆற்றி இருக்க முடியும். தன்னை பயன்படுத்தி வந்த மக்களே கற்களை எறிய முயன்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னை தன் பாவத்தை உணரச் செய்ய இந்த அம்மா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்று அந்த மகள் உணர்ந்திருந்ததினால், மறைநூலிலே நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் கூட அந்த பெண்மணி இனி விபச்சாரத்தின் பின்புறம் நிச்சயமாய் சென்றிருக்க மாட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய குறிக்கோள் என்ன, நாம் எதற்காய் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வின் இலக்கு என்ன என்பதை நாம் உணர்ந்தால் பாவ சூழ்நிலைகளை நாம் கடந்து வர முடியும். ஆண்டவர் அதற்கான வல்லமையை நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கென ஆண்டவர் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய பாவ சேற்றிலிருந்து நாம் எழுவோம். ஆண்டவர் நம்மை தூக்கிவிட தயாராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் பேரிரக்கம் உள்ளவர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்க திருமகன் இயேசு சிலுவை மரணத்தின் வழியாய் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். விண்ணக வாசலை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். நாங்கள் இந்த மனித வாழ்க்கையில எங்களது குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டத்தை மிக தெளிவாக அறிந்து அந்த குறிக்கோளை அடைய, அதையே நாங்கள் கண்முன்பாய் கொண்டு பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.